வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாக செக் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்தால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு டவுன்லோடு பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்தால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிங்க டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் யூசர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பதிவு செய்தோர்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா இதில் கரெக்டாக எல்லாமே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுறீங்க, அப்ரூவல் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு. இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருந்தால் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப அதனுடைய டேஷ்போர்டுக்கு போயிருங்க. டேஷ்போர்டு போய்ட்டு அதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை தான் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இந்த நம்பரை தான் நோட் பண்ணி வச்சு நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஹால் டிக்கெட்டு இன்னும் அவங்க பப்ளிஷ் பண்ணால பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனடியாக நீங்கள் செக் பண்ணிருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரவங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்